20ஸ்ல இருக்க லேடீஸ் எல்லாம் அவங்களுக்கு பெட்டர் எக்ஸ்போஷர் இருக்குது. அவங்க அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறதுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிவோடு இருக்காங்க. எங்கள் ஜென்ரேஷன்லலாம் ஒரு மாதம் என்ன செலவுன்னு எழுதி பார்த்து அந்த மாதிரி பட்ஜெட்டிங் போட இப்போ ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் டெஃபினட்டாக டைம் இல்லை. ஏன்னா பட்ஜெட்டிங்னு இப்போ பேரை கேட்டாலே எல்லாருமே கொஞ்சம் என்ன பழைய ஆள் மாதிரி பேசுகிற அந்த மாதிரி கேட்குறாங்க. ஆமாம், ஸோ ஒரு மாடர்ன் டெக்னிக். பட் இது வந்து ஒரு நேச்சுரல் உங்கள் லைஃபோட ஒட்டி ஒரு டெக்னிக். அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் குழந்தைங்களோட காலேஜ் ஃபண்டிங், கல்யாணம், ஒரு உங்களோட ரிட்டையர்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா. வணக்கம் மேம். வணக்கம் கேஷன் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி விமன்ஸ் டே மேம். தேங்க்யூ மேம். விமன் வந்துட்டு இந்த வீடியோ முழுக்க எதுவாக இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமன் ஃபினான்ஷியலாக எப்படி ஸ்டேபிள் ஆகுறது, இண்டிபெண்ட் ஆகுறது, எப்படி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல் ஆகுறது அப்படின்றத பற்றி உங்கள்கிட்ட பேசலான்னு வந்திருக்கேன். ஏன்னா நீங்கள் நிறைய விமன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க உங்கள் வீடியோ மூலியமாக, நிறைய பேர் இன்ஸ்பயர் ஆகிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்னோட கேள்வி என்னவாக இருக்க போகுதுன்னா, இன்றைய காலகட்டத்தில் விமன் வந்து ஒரு ஃபேமிலியில் ஃபினான்ஸுன்ற விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க நீங்கள் பார்க்குறீங்க? ஏன்னா நீங்கள் நிறைய ஜென்ரேஷனை பார்த்துருப்பீங்க. ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு எப்படி இந்த ஜென்ரேஷனை பார்க்குறீங்க நீங்கள்? டிப்பிக்கலி ஃபேமிலி ஃபைனான்சஸ் அப்படின்னு வந்துருச்சுன்னா பட்ஜெட் விமன் கையில் தான் இருக்குது. அவங்க அதில் வந்து குயின், அவங்கள பீட்டே பண்ண முடியாது. ஏன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட்னு ஒரு நம்பர் டிஃபைன் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா எப்படியாவது குடும்ப செலவுகளெல்லாம் அதுக்குள்ளே கட்டுப்படுத்தி கடன்கிற விஷயத்துக்கு போகாமல் அந்த குடும்பத்தை காப்பாற்றுற கடிவாளமே பெண்கள்கிட்ட தான் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். அண்ட் தே ஆர் சூப்பர், நல்ல எஃபிஷியண்ட்டாக பண்ணிட்டாங்க. பட் முதலீடு அப்படின்னு வரும்போது மென்னு தான் ஸ்டில் டாமினேட்டிங். மேபி இன்னைக்கு இப்போது யங்ஸ்டர்ஸ் ஒரு 20ஸ்ல இருக்க லேடீஸ் எல்லாம் அவங்களுக்கு பெட்டர் எக்ஸ்போஷர் இருக்குது. அவங்க அட்வென்ச்சரஸாக ட்ரை பண்ணுறதுக்கும் அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்டலாக பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு துணிவோடு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து மோஸ்ட் ஃபேமிலிஸில் அவங்க பிரதர்ஸோ இல்லை ஃபாதர்ஸோ வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. பட் இப்போ 30-35+ விமன் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக தான் இருக்காங்க, முதலீடுக்கு பயப்படுறாங்க. ஸோ இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் குடும்ப பொறுப்புகளே அவங்களுக்கு சரியாக போயிடுது, டைம் அவ்வளோவா இல்லை. பட் ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க வேலைக்கு போகிறாங்க, இல்லை அவங்களோட சோஷியல் நெட்வொர்க்கில் பார்த்தீங்கன்னா பியாண்ட் கிரிக்கெட் அண்ட் மூவிஸ் தே ஹேவ் இனஃப் டைம் டு டிஸ்கஸ் அபவுட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இன்ஃபேக்ட் அது இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி ஒன்று தெரியல அப்படின்னா அது அவங்க ஒரு எம்பராஸ்மெண்ட்டாகவே பார்க்குறாங்க. ஸோ இது வந்து அவங்கள வந்து நல்ல லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் வரைக்கும் கோப்பப் பண்ண வச்சிருது. இந்த ட்ரெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ மாறிட்டு வருது. ஸோ ஐ திங்க் நெக்ஸ்ட் ஜெனரேஷனில் இது என்டையர்லி ஷிஃப்ட் ஆகிடும். ஓகே மேம். இப்போ நீங்கள் அழகாக சொன்னீங்க, இந்த மாதிரி ஃபேமிலி ஃபினான்ஸில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங்கில் வந்து விமன் தான் கிங் அப்படின்னு சொன்னீங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனே எடுத்துக்கலாம் மேம். அதாவது நம்ம ஒரு ஃபேமிலியில் ஃபினான்ஸ் பற்றி பேசுகிறோம் அப்படின்னா பட்ஜெட்டிங் தான் ஃபஸ்ட்டு வருது. ஆனால் இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரோட லைஃப்மே ஃபாஸ்ட் மூவிங்காக இருக்குது. ரொம்ப பட்ஜெட்டிங் போடவே டைம் இல்லை. யார்ட்டே போய் பட்ஜெட் போடு ஒரு மாதத்துக்கு அப்படின்னு சொன்னால், நான் எதுக்கு பட்ஜெட் போடணும், அதுக்கெலாம் டைம் இல்லை, பட் எங்களுக்கு கரெக்டாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை நீங்கள் எப்படி மேம் பார்க்குறீங்க? அவங்க சொல்கிறது கரெக்டு தான். எங்கள் ஜென்ரேஷன்லலாம் ஒரு மாதம் என்ன செலவுன்னு எழுதி பார்த்து அந்த மாதிரி பட்ஜெட்டிங் போட இப்போ ஃபாஸ்ட் பேஸ்ட் லைஃப் டெஃபினட்டாக டைம் இல்லை. ஸோ இதுக்கு நான் ஒரு ப்ராக்டிக்கல் சொல்யூஷன் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன். என்னன்னா, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஒரு குடும்பத்துக்கு எவ்வளோ செலவு தேவையோ அந்த அமௌண்ட்டை 2 பேரோட சேலரி அக்கௌண்ட்லேருந்தும் ஈக்குவலாக இல்லை ப்ரொபோர்ஷனேட்டாக தே கேன் ஃபில் இன் டு திஸ் ஜாயிண்ட் அக்கௌண்ட். ஒருத்தர் டெபிட் கார்டையும் ஒருத்தர் ஜிபே லிங்க் பண்ணி வச்சுக்கிட்டா அந்த செலவுகள் வெதர் இட் இஸ் ரெண்ட், இஎம்ஐ ஆர் எனி செலவு நீங்கள் இதுலேருந்தே கம்ப்ளீட்டாக பே பண்ணிடுங்க. ஸோ தட் மாதம் ஒரு 20-25 தேதி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட் நெகட்டிவாக போச்சுன்னா நீங்கள் அந்த மாதம் ஓவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இதே அதில் காசு எஞ்சி இருக்கு அப்படின்னா நல்லா கட்டுப்படுத்தியிருக்கீங்க. ஸோ இட்ஸ் பிகம்ஸ் லைக் அன் ஆட்டோமேட்டிக் ஸ்பீட் பிரேக்கர். வருஷத்துக்கு ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எடுத்து பார்த்தாலுமே இதுவே அக்கௌண்டிங் பண்ணிடுதே. ஸோ இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் தான் உங்களோட எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இப்படின்னு ட்ரீட் பண்ணால் பட்ஜெட் போட வேண்டியில்லை. அண்ட் அட் த சேம் டைம் ஆட்டோமேட்டிக்காக அது நெகட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு அலாம் கொடுத்துருது. இதை ஆக்சுவலி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது ஒரு மாடர்ன் டெக்னிக்காக எடுத்துக்கலாம் மேம். ஏன்னா பட்ஜெட்டிங்னு இப்போ பேரை கேட்டாலே எல்லாருமே கொஞ்சம் என்ன பழைய ஆள் மாதிரி பேசுகிற அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ ஒரு மாடர்ன் டெக்னிக் மாதிரி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக. ஏன்னா ஆப்ஸ் அது இதுன்னு வந்துருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. பட் அதில் கூட நீங்கள் தான் எதையாவது டேட்டாவை லிங்க் பண்ணணும், இல்லை இம்போர்ட் பண்ணணும். ஸோ யாருக்கும் இதுக்கு கூட டைம் இல்லை. பட் இது வந்து ஒரு நேச்சுரல் உங்கள் லைஃபோட ஒட்டி ஒரு டெக்னிக். ஸோ இட் வில் பி ஈஸி டு ஃபாலோ ஆல்சோ. ஓகே மேம். இப்போது பல ஃபேமிலிஸில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்டும் ஏர்ன் பண்ணுறாங்க, ஒய்ஃபும் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க அந்த ஏர்னிங்ஸ் வந்து எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹஸ்பண்டோட ஏர்னிங்ஸை ஃபுல்லாகவே அவங்க வந்து ஸ்பெண்டிங்ஸில் வச்சுக்கிறாங்க. ஒய்ஃபோட சேலரிஸ் எல்லாருமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணிக்கிறாங்க. இது ஒரு கரெக்டான ஆப்ஷனா மேம்? இது சரியான அப்ரோச்னு நான் சொல்ல மாட்டேன். ஒரு ஷார்ட் டேர்மில் வந்து இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். அதாவது சரி எனக்கு அக்கௌண்டிங் பண்ணுறதுக்குலாம் ஈஸி. நீ உன் சம்பளம் வாங்கினியா, நீ வந்து செலவு பண்ணிவிடு, என் சம்பளம் வாங்குறேன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஷார்ட் டேர்மில் ஒரு பிரச்சனை எல்லாம் போயிட்டுருக்கோம். பட் காலப்போக்கில் இது மனதளவில் இட் கேன் கிரியேட் அ பிக் ரிஃப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, யாரோட சம்பளத்தை வச்சு நீங்கள் செலவு பண்ணுறீங்களோ அவங்களுக்கு வந்து ஒர்க்கில் லெட்ஸே ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, இல்லை ஃபேமிலியில் ஒரு ஸ்ட்ரெஸ் வருது, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியில்.
அப்போ அவங்க என்ன நினைப்பாங்க, என் சம்பாத்தியம் மொத்தம் செலவே ம், போயிடுச்சு, ம், ம். என் பேர்ல ஒண்ணுமே இல்ல கரெக்ட். அப்படின்னு நினைப்பாங்க. யார் பேர்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அவங்களுக்கு என்ன ஆயிடும்னா, ஒரு இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் க்ரோ ஆக ஆக ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துரும். அவங்க ம். என்ன நினைப்பாங்கன்னா, ஓ! நம்ம பேர்ல இவ்ளோ இன்வெஸ்ட்மென்ட் இருக்கு. ஸோ இந்த கப்பிள்ஸுக்குள்ள திஸ் கேன் கிரியேட் அ பாசிவ் டாமினன்ட் பவர். ஸோ ஓகே. இந்த டாமினன்ட் பவர் என்ன ஆகும்னா, இவங்க இத யூஸ் பண்ணி அவங்களுக்கு தெரியாமயே தான் ம். தே வில் ட்ரை டூ டாமினேட் மெனி ஃபேமிலி டிசிஷன்ஸ். ஸோ இது வந்து நம்ம தான் இத வந்து முதல்லயே இதுக்கு ஒரு சரியான தீர்வு காணணும். என்னன்னா, செலவாகட்டும், இன்வெஸ்ட்மெண்ட் ஆகட்டும் 2 பேரும் ஈக்குவலா பண்ணுங்க. ம். ரைட்? இப்போ குழந்தைங்களுக்கு அ ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னா எல்லார் வீட்லயும் ஆர்டி தான் யூஸ் பண்றாங்க. ம். ம். ஒரு குழந்தைக்கு ஒருத்தர் ஆர்டி போடட்டும், இன்னொரு குழந்தைக்கு இன்னொருத்தர் ஆர்டி போடட்டும். இல்ல ஒரே ஒரு குழந்தை தான் இருக்கா, நீங்க வந்து 5த், 7த், 9த்ன்னு ஆட் இயர்ஸ்க்கு ஸ்கூல் ஃபீஸ்க்கு ஒருத்தர் ஆர்டி போடுங்க. ம். இன்னொருத்தர் அந்த ஆல்டர்னேட் இயர்ஸ்க்கு ஆர்டி போடுங்க. அண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் லைக் ஓகே. குழந்தைங்களோட காலேஜ் ஃபண்டிங், கல்யாணம் ஆர் உங்களோட ரிட்டயர்மெண்ட் எல்லாமே இந்த மாதிரி பிரிச்சு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா, தே won't ஃபீல் திஸ் பர்டன் இன் த லாங் ரன். ஸோ கண்டிப்பா இதுதான் வந்து அவங்களுக்கு ஈக்குவாலிட்டி இந்த ரிலேஷன்ஷிப் கொடுக்கும். அண்ட் திஸ் ஈக்குவாலிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நாளடைவில் திஸ் கிரியேட்ஸ் அ லாட் ஆஃப் டிரான்ஸ்பரன்சி அண்ட் ட்ரஸ்ட் இன் த ரிலேஷன்ஷிப். ஓகே. மேம், இப்போது இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறப்ப எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட்ஸ் மட்டும் ஒர்க் பண்ணுவாங்க, ஒய்ஃப் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா தனக்காக எதையுமே பண்ணிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட்ஸ் கொடுக்குற ஃபண்டை வந்து நம்ம ஃபேமிலியே எப்படி நம்ம கொண்டு போகலாம் மேலே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்ம செலவே பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அவங்களும் ஓரளவு செக்யூராக ஃபீல் பண்ணணும், என்னாலையும் ஒரு சில விஷயங்கள் நானும் என்னோட ஆசைகளையும் நான் பூர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணலாம்? வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் மேக்கர்ஸ் இருக்கிற ஃபேமிலிஸ் ஜாஸ்தியாகவே இருக்கு இந்தியாவில். ஸோ ஹோம் மேக்கர்ஸ் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன பாக்கெட் மணி தே ஷுட் பி கிவன். ஏன்னா நம்ம நிறைய பேசுகிறோம் இந்த இக்கனாமிக் வேல்யூ அவங்க கான்ட்ரிபியூட் பண்ணுறது, அவங்களுக்கு 30,000 சம்பளம் கொடுக்கணும்னா, பட் ஒரு குடும்பத்தில் 30,000 தான் சேர்க்க முடியும்னா ஒய்ஃபுக்கு 30,000 நீங்கள் கொடுக்க முடியாது. ஸோ மை சஜஷன் இஸ் அட்லீஸ்ட் ஒரு 3,000 5,000 இந்த மாதிரி ஒரு ஸ்மால் மணியை வந்து பாக்கெட் மணியாக கொடுங்க. பட் அதை கொடுத்துட்டு அவங்கள வந்து நீங்கள் சுதந்திரமாக என்ன வேணால் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணணும். சில ஃபேமிலிஸில் இது கொடுக்குறாங்க, பட் என்ன பண்ணுறாங்க, பின்னாடியே போய் நீ இதை வாங்கக்கூடாது, நீ ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணக்கூடாதுன்னு மைக்ரோ மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லுவாங்க, என் அப்பா சாமி கொடுக்காமே இருக்கலாம், நான் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன செலவுகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்து கொஞ்சம் பாக்கெட் மணி கொடுக்கலாம். பட் த மோர் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லாங் டேர்ம் ஆர் பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ். சப்போஸிங் ஒரு வீடு வாங்குறாங்க, இட்ஸ் லிவிங் ஹவுஸ், அவங்க 2 பேரும் வாழ போகிறாங்க, அவங்க குழந்தைகள் அந்த வீட்டில் வாழ போகிறாங்கன்னா அந்த வீடை ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரையும் ஈக்குவலாக ரெஜிஸ்டர் பண்ணுங்க. திஸ் இஸ் வாட் வில் கிரியேட் செக்யூரிட்டி இன் ஹோம் மேக்கர்ஸ். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தன்மையை லாங் டேர்மில் கொடுக்கும். ஓகே, நம்ம பேர்லேயும் அசெட் இருக்குது, நம்மளும் இந்த குடும்பத்துக்கு உழைக்கிறோம், we are also treated equally அப்படிங்கிற இந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் அண்ட் செக்யூரிட்டி இந்த ஹோம் மேக்கர்ஸ்க்கு வரும். ஸோ இது ரொம்ப அவசியம் டு டூ திஸ். பிக் டிக்கெட் ஐட்டம்ஸ் வந்து வீடுன்னு இல்லை, நிலம் இல்லை, வாட் எவர் எல்ஸ் யூஆர் திங்கிங், அது முடிஞ்ச வரைக்கும் இப்போ ஈவன் மியூச்சுவல் ஃபண்டில் சிப்பு போடுறாங்க, யூ கேன் டூ இட் இன் ஜாயிண்ட் அக்கௌண்ட், ரைட்? ஆர் டேக்ஸ் பர்பஸ்க்காக நான் இண்டிவிஜுவல், ஏன்னா இந்தியாவில் வந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் டேக்ஸ் அசஸிஸ், அப்போ 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுங்கள், இண்டிவிஜுவல் அக்கௌண்ட், அண்ட் 2த்துலையும் ஈக்குவலாக எஸ்ஐபி போடுங்க. ஸோ இந்த மாதிரி தே கேன் கன்சிடர் ட்ரீட்டிங் விமன் ஈக்குவலி. ஓகே மேம், நம்ம ஃபஸ்ட் கேட்ட கொஸ்டின் நீங்கள் சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி வந்துட்டு மென் வந்து இப்போது இன்வெஸ்ட்மெண்ட் சைடு வந்து கொஞ்சம் டாமினண்ட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ விமனும் ஒரு பெட்டர் இன்வெஸ்டர்ஸ் ஆகணும், நாங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லா இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் அவங்க முதல்ல பிளான் பண்ணணும்? இது வந்து இட்ஸ் நாட் அ வெரி டிஃபிகல்ட் சப்ஜெக்ட். இதுக்கு என்ன வேணும்னா ஒரு மைண்ட் செட் அண்ட் ஒரு பட்டி தான் வேணும். ஸோ இப்போ விமன் பார்த்தீங்கன்னா இப்போ ஷாப்பிங் போகணுன்னா ஒரு தனியாகவே போக மாட்டாங்க, யாராவது 2 பேரையாவது இழுத்துட்டு போவாங்க. அதே மாதிரி தே வெரி சோஷியல் க்ரீச்சர்ஸ். ஸோ நீங்கள் வை டோன்ட் வி ஃபாலோ தட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்டிங் ஆல்சோ. ஸோ இப்போ ஒரு மீல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னைக்கு விமன் ஆர் வெரி ஹெல்த் கான்ஷியஸ் மோர் தென் ஈவன் மென், ரைட்டா? ஸோ ப்ரோட்டீன் கிடைக்குதா, கார்ப்ஸ் கிடைக்குதா, அயர்ன் கிடைக்குதான்னு தேடி போகிறாங்க. அப்போது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோவும் எப்படி பில்ட் பண்ணணும்னா, டு ஐ ஹாவ் ஆர்டி, எனக்கு ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்கா, என்பிஎஸ் இருக்கா, ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கா, ஒரு கோல்டு சிட் இருக்கா, இந்த மாதிரி ஒரு குரூப் ஆஃப் ப்ராடக்ட்ஸை எடுத்து அவங்க பண்ணணும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டுமே சிம்பிள் எக்ஸப்ட் ஃபார் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆர் ஸ்டாக்ஸ். அதுதான் இவங்களுக்கு புதுமையான ஒரு ஏரியா. ஸோ இதை வந்து தனியாக பண்ணாமல் ஒரு 2-3 பேராக ஒரு குரூப், அதாவது சிஸ்டர்ஸ் ஆர் கசின்ஸ் ஆர் ஆஃபீஸில் இருக்க கொலீக்ஸ் யார் கூடயாவது சேர்ந்து இவங்க இதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு ஒரு 10 to 20 மினிட்ஸ் சோஷியல் மீடியாவில் இப்போ நிறைய ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரிசோர்ஸஸ் ஆர் அவைலபிள். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஒரு 2 இயர்ஸ்க்கு வாரத்துக்கு 20 மினிட்ஸ்ன்னு வைங்களேன், தே வில் ஈஸிலி கெட் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ். ரொம்ப தயக்கமாக இருக்கா, ஒன்றும் இல்லை, ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டு இல்லை ஒரு லார்ஜ் கேப் ஃபண்டில் ஒரு 500 ரூபாய்க்காவது ஒரு சிப்பு போட்டால் தான்
நம்ம அது என்ன நடக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். பிகாஸ் லாஸ்ட் இயர்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரிட்டர்ன்ஸ் இருந்தது மார்க்கெட்ல. இந்த வருஷம் இட் இஸ் என்டையர்லி இன் கரெக்ஷன். ஸோ எந்த ஃபேஸில் இருந்தாலுமே ஒரு சின்ன அமௌண்ட் போட்டு நம்ம அது என்னன்னு புரிஞ்சுக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் ஹேண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொருத்தர் சொன்னால் நம்ம வந்து இந்த நீச்சல் குளத்துக்கு வெளியில் நின்றுட்டு நீஞ்சலாமான்னு யோசிச்சுட்டே இருப்போம்ல, அது மாதிரி தான் இவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ டெஃபினெட்லி ரொம்ப பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்காதீங்க. ஒரு அமௌண்ட் வச்சுக்கோங்க, இதுக்கு மேலே நான் போட மாட்டேன், ஐ வில் ட்ரை ஃபர்ஸ்ட், இது என்னன்னு எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறமா ஐ வில் இன்வெஸ்ட் அப்படின்னு தே கேன் டெஃபினெட்லி ஃபாலோ தீஸ் ஸ்ட்ராட்டஜி.